வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. திருச்சி மாநகர் சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த வழக்கிற்காக சவுக்கு சங்கர் தற்போது திருச்சி அழைத்து செல்லப்பட்டார். இந்நிலையில் கோவையிலிருந்து திருச்சி அழைத்து செல்லும் வழியில் பாதுகாப்பிற்கு வந்த பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாக திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். போலீசார் தாக்கியதாக சவுக்கு சங்கர் கூறிய நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிசோதிக்க திருச்சி மகளிர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து நர்ஸை பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதற்கும் ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலின் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வீட்டில் ரெய்டு நடத்தப்பட்டதற்கும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தல் அறிக்கையில் சொன்ன 10,000 கோடியில் பெரிய ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லை காங்கிரஸ் தலைவரை 7 கிலோமீட்டர் தூரம் பைக்கில் பின்தொடர்ந்த 2 பேர் யார் என்று தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக போலீஸ் அதிகாரிகளுடன் தென்மண்டல IG 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். லோக்சபா தேர்தல் 2024இல் வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி தனது வேட்பு மனுவில் தனது தொலைபேசி எண் மற்றும் இமெயில் ID குறித்த விவரங்களை பகிர்ந்துள்ள நிலையில் அது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசி இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலின் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது கோவை பந்தய சாலை காவல் நிலைய போலீசார் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.